அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம AutoCAD tutorial சீரிஸ்ல ரிவிஷன் கிளவுட பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரிவிஷன் கிளவுட் எதுக்காக அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு மிஸ்டேக்ஸை நம்ம பாயிண்ட் பண்ணுறதுக்கும் தான் நம்ம இந்த ரிவிஷன் கிளவுடை யூஸ் பண்ணுறோம். இந்த ரிவிஷன் கிளவுடுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு இந்த ஐகான், அதாவது இந்த கிளவுடு மாதிரி இருக்க ஐகான் நீங்கள் பிக் பண்ணலாம், அல்லது உங்களுடைய கமாண்டில் REVCLOUD டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கமாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ இப்போ இந்த கமாண்ட்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட்டுன்னு கேட்கும். ஸ்டார்ட் பாயிண்ட் கேட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் மவுஸை எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு இந்த க்ளவுட் ஃபார்ம் ஆகும். இது எண்ட் பாயிண்டில், அதாவது நீங்கள் பிக் பண்ண பாயிண்ட்டுக்கே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த ரிவிஷன் க்ளவுட் க்ளோஸ் ஆயிரும். இப்போது இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான் செலக்ட் ஆகும், விச் மீன்ஸ் இந்த ரிவிஷன் க்ளவுடும் ஒரு பாலிலைன். உதாரணத்துக்கு நீங்கள் இது மேலே மவுஸை வச்சிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் இது பாலிலைன்ட்டு. இல்லை இதை இன்னும் நீங்கள் பாலிலைன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாலிலைன் எடிட்குள்ளார போகும். இதுதான் ரிவிஷன் கிளவுட். இந்த ரிவிஷன் கிளவுடோடைய ஆப்ஷன்ஸை நம்ம பின்வரும் வீடியோக்களில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.